F-47 அப்படிங்கிற ஒரு புது ஃபைட்டர் ஜெட் பிளேனை ரீசெண்டாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து அன்வீலிங் பண்ணியிருக்காரு. இது வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் பிளேன் அப்படின்னு சொல்றாரு. இதுல வந்து ஏஐ டெக்னாலஜி இருக்குது, ஆட்டானமஸ் கண்ட்ரோல் இருக்குது, ஸ்டெல்த் மோட இன்னும் வந்து அட்வான்ஸ்டா கொண்டு வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸ்டெல்த் மோடுனா என்ன? ஒரு ஃபைட்டர் ஜெட் பிளேன் ஆனது ஒரு இடத்துல இருந்து ஒரு நாட்டுக்கு போகும்பொழுது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ரேடார்ல அது சிக்காம இருக்கணும். நான் அது வந்து போன தடையுமே அங்க இருக்கக்கூடாது. அதுக்கு பேர் தான் ஸ்டெல்த் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து அட்வான்ஸ்மெண்ட் பண்ணிருக்கும்னு சொல்றாங்க. இப்போ அமெரிக்கால ரொம்ப ஃபேமஸான ஃபைட்டர் ஜெட் பிளேன் என்னன்னு பார்க்கும்போது F-22 ராப்டருங்க. இது ரொம்ப ஃபேமஸானது. அதுக்கு ரீப்ளேஸாக அது கொண்டு வந்திருக்கும் அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு வந்து அட்வான்ஸ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்படி ரொம்ப அட்வான்ஸ்டான ஃபைட்டர் ஜெட் பிளேன் வந்து அமெரிக்கா வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே போல சைனா என்ன பண்ணியிருக்காங்க, J-36 அப்படிங்கிற ஒரு ஃபைட்டர் ஜெட் பிளேன், அதுவும் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டானது. இப்படி உலக நாடுகள் எல்லாமே, ரொம்ப வல்லரசான நாடுகள் எல்லாமே தங்களுடைய இந்த மிலிட்டரி டெக்னாலஜில ரொம்ப அட்வான்ஸ்டா வந்து போயிட்டே இருக்காங்க. இந்த நேரத்துல இந்தியாவும் அதுக்கு நிகரா வந்து போகணுங்க. ரீசெண்டா நடந்த ஏரோ இந்தியா ஷோல நம்மளுடைய ஸ்கிராம் ஜெட் அப்படிங்கிற